சிகரம் சா செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கு எங்கள் துறையின் தலைவர் சிறப்பு செய்வார். எண்பது வயதை அணைத்திருக்கும் வாழும் சிங்கார வேலர் புலவர் வீரமணி அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கும் முனைவர் மணிகண்டன் அவர்களே, நூலை வெளியிட்டு வாழ்த்தி பேசிய நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்களே, நூலை பெற்றுக்கொண்ட ஐயா சாமிக்கண் அவர்களே, பேராசிரியர் அரசு அவர்களே, மோகனராஸ் அவர்களே, வாணி அறிவாளன் அவர்களே, நிர்மலா செல்வி அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வீரமணியை வாழ்த்துகிற போது வீரமணியனுடைய மனைவியையும் வாழ்த்த வேண்டும். வீரமணி இவ்வளவு தூரம் செயல்படுவதற்கு பின்னணியிலே அவர்தான் இருந்திருக்கிறார் என்பதால் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை அவருக்கு கூடுதலாக தெரிவிக்கிறோம். ரொம்ப அமைதியாக இருக்கிறார். நான் நல்லதிலிருந்து பார்க்கிறேன். இந்த அமைதிதான் ஒரு எழுத்தாளனுக்கு வேண்டும். குடும்பத்தில் அமைதி வேண்டும். அந்த அமைதியை அவருக்கு அளித்து அவரை எழுத வைத்திருக்கிறார் என்பதாலே அவரை பாராட்ட வேண்டும். வீரமணியினுடைய எழுத்துக்களை படித்த போது அவர் எனக்கு நீண்ட காலமாக தெரியும். தோழர் செல்லவராம் மூலம் எனக்கு அறிமுகமானார். சில பேருடைய வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கும், சில பேருடைய வாழ்க்கை எச்சரிக்கையாக இருக்கும். வீரமணியினுடைய வாழ்க்கை எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அது என்ன அவர் வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டி என்று கேட்கலாம். அவர் ஒரு எழுத்து, அவருடைய எழுத்து, அந்த எழுத்திலே அவருடைய அணுகுமுறை இருக்கிறது அல்லவா, அது எனக்கு வழிகாட்டியாக இருந்தது என்று நான் பெருமையுடன் சொல்வேன். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எப்போதுமே சிங்கார வேலருக்கு ஆதரவாக அவர் மீது யாராவது குறை சொன்னால் அதை சமாளிக்கின்ற விதத்தில் மாத்திரமல்ல, தக்க வகையில் எதிர்பார்ப்புதலையும் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர். ஒரு கட்டுரை சிங்கார வேலரின் மீது தேவையில்லாமல் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களை நான் ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கிறேன். ஏனென்றால் அவர் ஜாக்கிரதையாக எழுதியிருக்கிறார். எதிர்கொள்வது சம்பந்தமாக எழுதுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார். அந்த வரலாற்றில் சிங்காரவேலர் பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது. சிங்காரவேலரை பற்றிய குறிப்பு சிறு குறிப்பு என்று சொன்னாலும் கடைசியிலே அந்த குறிப்பு முடிகிற போது பொது உடைமைவாதியாக இருந்த சிங்காரவேலருடைய செயல்பாடுகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் கடைசியில் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தார் என்று இருக்கும். இது கம்யூனிஸ்ட் கட்சி எழுதியிருக்கின்ற இந்த எழுத்து என்பது சரியானது அல்ல. இதை எந்த கோபமும் இல்லாமல் ரொம்ப நாகரீகமாக நாசுக்காக வீரமணி அதை எதிர்கொள்வார். அதைத்தான் நான் அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். கம்யூனிஸ்ட் கட்சி செய்தது அல்லது சொல்வது தவறு, ஆனால் அது தவறு என்பதை சுட்டி காட்டுகிற முறை இருக்கிறது அல்லவா, அதிலே தான் வீரமணி உயர்ந்து நிற்கிறார். அந்த கட்டுரையிலேயே இன்னொரு தகவல் வரும். அதாவது பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்திற்கும் சிங்காரவேலருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, உறவு. பெரியார் தன்னோடு மாறுபட்டவர்களை எல்லாம் எப்படி விமர்சிப்பார் என்பது உங்களுக்கு தெரியும்.
மறைமலையடிகள், திருவிக்கா போன்றவர்களோடு பெரியார் நெருங்கி இருந்திருக்கிறார். ஆனால் அதே சமயம் அவர்கள் மீது மாறுபட்ட போது மிக கடும் வார்த்தைகளால் அவர்களை சாடியிருக்கிறார். சிங்காரவேலரோடும் பெரியாருக்கும் வேறுபாடுகள், முரண்பாடுகள் கூட இருந்தது உண்டு. முரண்பாடுகள் இருந்தாலும் கூட பெரியார் தன்னுடைய குடியரசு பத்திரிகையில் சிங்காரவேலரை எழுத அனுமதித்தார். சிங்காரவேலர் எந்த காலத்திலும் நீதி கட்சியை ஆதரித்தது இல்லை. பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தை ஆதரித்திருக்கிறார், பகுத்தறிவாதத்தை ஆதரித்திருக்கிறார், நாத்திகத்தை ஆதரித்திருக்கிறார். ஆனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான குரலில் எப்போதுமே உறுதியாக நின்றவர் சிங்காரவேலர். அப்படி இருந்தும் சிங்காரவேலரை பெரியார் எழுத அனுமதித்தார். அது பெரியாருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. அதே சமயம் சிங்காரவேலரை எந்த காலகட்டத்திலும் கடுமையாக பெரியார் பேசவில்லை என்பதை பார்க்கிற போது சிங்காரவேலர் மீது பெரியார் எவ்வளவு பெரிய மரியாதை கொண்டிருந்தார் என்பதையும் காட்டுகிறது. அந்த விஷயங்களை வீரமணி எழுதுகிறார். அதை எழுதுகிற போது ஏதாவது வார்த்தைகள் கொஞ்சம் மீறி வருமோ அல்லது சுடு சொற்கள் வந்து விடுமோ என்றால் வருவது இல்லை. பெரியாரை பற்றி சொல்லும் போதும் அவரை விமர்சனத்திற்கு உள்ளாக்குகின்ற போதும் ஒரு நாகரிகமாக, ஒரு நயமான ஒரு பார்வையோடு அவர் எழுதுகிறார். அதை படிக்கிற யாருக்கும் எந்த கோபமும் வராது. இதைத்தான் நான் வீரமணியிடமிருந்து கற்றுக்கொண்டேன். எனக்கு சில சமயங்களில் அப்படி எழுத வராது, சக்கன் அடித்து விடுவேன். அது சிலருடைய மனதை கூட புண்படுத்தி விடலாம். ஆனால் ஒரு நயத்தக்க நாகரிகத்தோடு எப்படி பிரச்சனைகளை, முரண்பாடுகளை பார்க்க வேண்டும் என்பதை அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அவரிடம் பார்த்து நான் வியப்படைந்த சில விஷயங்கள் உண்டு. நம்முடைய நீதியரசர் பேசும்போது கூட சொன்னார் அவருடைய படிப்பை பற்றி. அந்த நாளில் 9வது படித்துவிட்டு முறைசாரா கல்வியின் மூலம் எப்படி அவர் உயர்ந்தார் என்பதை பற்றி சொன்னார். ஆனால் இப்போது மேடையில், எந்த மேடையில் பேசினாலும் அவர் ஆங்கில அறிஞர்களுடைய நூல்களில் இருந்து மேற்கோள் காட்டுவார். அதை படிக்கிறவர்கள், கேட்பவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். முறையான கல்வியை 9வது வகுப்பு வரை மாத்திரமே பெற்றவர். ஆங்கில எழுத்தாளர்கள், அறிஞர்களுடைய படைப்புகளை எல்லாம் படித்து அதை தங்கு தடையின்றி சரளமாக மேடையிலே சொல்வார். நான் கூட ஷேக்ஸ்பியர் படித்திருக்கிறேன். ஷேக்ஸ்பியர் பாடம் நடத்தியவர்கள் எல்லாம் பெரிய அத்தாரிட்டிகள் என்று சொல்வார்கள். அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். மேக்பெத் பற்றியும் ஹாம்லெட் பற்றியும் சொல்லுகிற போது டு பி ஆர் நாட் டு பி என்ற 2 வார்த்தையை தவிர எந்த வார்த்தையும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவர் வீரமணியால் அப்படியே அந்த ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய அந்த சொற்களை, அந்த வாக்கியங்களை அப்படியே சொல்லுகிற ஆற்றல் பெற்றவர். எனக்கு தமிழில் கூட பாடல்களை சரியாக சொல்ல வராது. பாரதியினுடைய பாட்டில் தேடி சோறு தினம் தின்று என்று சொன்னதற்கு பிறகு சின்னஞ்சிறு கதைகள் பேசி அதற்கு பிறகு எனக்கு வராது. பாரதிதாசனுடைய பாடல்களை படிக்கின்ற போது கூட ஒரு குறிப்பிட்ட 2 வரிகள் வரும், தலைவாரி பூச்சூடி உன்னை, அப்புறம் வராது. ஆனால் அத்தனைவற்றையும் அப்படியே சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நம்முடைய வீரமணி. இதை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். அவருடைய திருக்குறள் பற்றியெல்லாம் நம்முடைய நீதியரசர் அவர்கள் பேசினார்கள். வாசை குழந்தைசாமி எப்படி அவரை மதித்தார் என்பதை பற்றி எல்லாம் சொன்னார்கள். இப்படி சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள், செய்திகள் அவரை பற்றி இருக்கின்றன. வடசன்னி சான்றோர்களில் 49 பெயரை மட்டுமே அவர் எழுதியிருக்கிறார் என்பதை குறிப்பிட்டார் நீதியரசர். 50வது இடம் அவருக்குத்தான் என்று சொன்னார். அந்த 50வது இடம் அவருக்கு என்பதை நான் வழிமொழிந்து விடைபெறுகிறேன். நன்றி.